Hello everyone, welcome you all back to Samachar Kalvi Maths with Prabhu. நான் தான் உங்களுடைய பிரபு. இன்னைக்கு நம்ம வந்து 6th sum subtraction பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து நீங்க அடிஷன் பார்த்திருப்பீங்க. அடிஷன் பார்க்காம சப்ட்ராக்ஷனுக்கு வராதீங்க. அடிஷன் பார்த்துட்டு வா. இல்ல எனக்கு அடிஷன்ஸ் வந்து எனக்கு தெரியும், எனக்கு சப்ட்ராக்ஷன்ஸ் தான் டவுட் இருக்கு, அதனால வந்திருக்கீங்கன்னா நீ தாராளமா சப்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல அடிஷன் தெரியாது, நான் ரேண்டமா வந்திருக்கேன் அப்படின்னா அடிஷன் சம்ஸ் போய் பார்த்துட்டு சப்ட்ராக்ஷனுக்கு வாங்க. உங்களுக்கு வேணும்னா இங்க வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? காசு வரும், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துரு, ஓகேவா? ஏன் சொல்றேன்னா அடிஷன் நீ தெளிவா புரிஞ்சுக்கிட்ட, அடிஷன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாலினாமியல் சப்ட்ராக்ஷன் ஒண்ணுமே கிடையாது, ஈஸி, ஓகேவா? அடிஷன் புரியல, அடிஷன்லயே டவுட்ஸ் இருக்குன்னா சப்ட்ராக்ஷன்ல எக்கச்சக்க டவுட் வரும், ஓகேவா? அடிஷனே ஒரு குழப்பமா இருக்குன்னா சப்ட்ராக்ஷன் இன்னும் நல்லா குழப்பி விட்டுரும். அதனால அடிஷன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சப்ட்ராக்ஷன் பக்கம் வாங்க. கிளியரா தெளிவா புரிஞ்சுக்கிட்டா நாட் ஈவன் ஈஸியா முடிச்சிடலாம். நல்லா கவனி, கொஸ்டினை தெளிவா படிக்கணும். Subtract the following. Subtract the second polynomial from the first polynomial. அதாவது ரெண்டாவதா இருக்கிற பாலினாமியல்ல முதல் பாலினாமியல் இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க, கழிச்சிடுங்க அப்படின்றாங்க. ஃபைண்ட் தி டிகிரி. கிளியரா? ரெண்டாவது என்ன பாலினாமியல்? q of x. என்ன கேட்டிருக்காங்க? q of x. அப்ப என்ன சொல்றாங்கன்னா நமக்கு p of x minus q of x கண்டுபிடிக்கணும். அதாவது subtract the second polynomial from the first polynomial. நம்ம third standard fourth standard எல்லாம் படிச்சிருப்போம். என்ன சொல்லிருக்கோம்? subtract 6 from 10. அதுக்கு தான் என்ன பண்ண சொல்லிருக்கோம்? from க்கு அப்புறம் இருக்கிற நம்பரை முதல்ல போடுறாங்கன்னா அப்படின்னு நம்ம டீச்சர்ஸ் கண்டிப்பா சொல்லி கொடுத்திருப்பாங்க. இங்கே அதேதான். என்ன சார் third standardல படிச்சதெல்லாம் 9th கூட்டு வரீங்க? அதுதான் முக்கியம். பேசிக்ஸ் 3rd 4th 5thல படிக்கிறது தான் ரொம்ப முக்கியமே. அதுக்கப்புறம் தான் 9thலாம், ஓகேவா? ஃப்ரம்க்கு அப்புறம் இருக்கிற நம்பரை தான் முதல்ல போடணும்னு நம்ம லோயர் கிளாஸஸ் படிச்சிருக்கோம். அதே தான் இங்கேயும் ஃப்ரம்க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாலினாமியல போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் பாலினாமியல் ஃபர்ஸ்ட் போட்டுடணும், ஓகேவா? கிளியரா? சோ p of x minus q of x. சம்க்குள்ள போலாமா? சப்ட்ராக்ஷனே நல்லா கவனிச்சுக்கோ, ஈஸி, ரொம்ப ஈஸி. அடிஷன் மாதிரியே தான் இருக்கும், ஆனா சப்ட்ராக்ஷன், ஓகேவா? நல்லா கவனி. p of x போட்டுடலாமா? q of x போட்டுடலாமா? நல்லா கவனி. மைனஸ் சிம்பிள் இங்க போட மறந்துடாத. மைனஸ் சிம்பிள் கண்டிப்பா போடணும். விட்டுற போற அங்கே அடிஷன்ல அடிஷன் சிம்பிள் கண்டிப்பா போடணும். விட்டினா சம்மே காலி, ஓகேவா? ஏன்னா மேட்ரே அங்கதான் இருக்கு. நல்லா கவனி. p of x என்ன கொடுத்திருக்காங்க? ரெண்டு பாலினாமியலே பாரு. ரெண்டு பாலினாமியலே பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ஹையஸ்ட் டிகிரி எது? 7x ஸ்கொயர் தான். சோ ஸ்கொயர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். 7x ஸ்கொயர் அடுத்து என்ன வரும்? பவர் 1 வரணும். இருக்கா? இருக்கு. அப்புறம் வெறும் கான்ஸ்டன்ட் வரும். கிளியரா? இது ஈஸியா போட்டாச்சா? அடுத்து கவனி. ஸ்கொயர் கொடுத்திருக்காங்களா? கொடுக்கல. அப்போ 0x ஸ்கொயர். நெக்ஸ்ட் வெறும் 6 கொடுத்திருக்காங்க. சோ பிளஸ் 6x. அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்திருக்காங்க. இப்போ நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம அடிஷன்லயே பார்த்துட்டோம். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அடிஷன்லயே பார்த்துட்டோம். இப்போ நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா சிம்பிள்ஸ மாத்தணும். டைரக்டா இது அடிஷன்ல என்ன பண்ணுவோம்? இத முடிச்ச உடனே டைரக்டா போட ஆரம்பிச்சிருவோம். சப்ட்ராக்ஷன்ல இதுக்கு அப்புறம் தான் இதுவே விஷயமே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆகவும் மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆகவும் மாத்தணும். கீழே இருக்க பாலினாமியல்ல பிளஸ் எல்லாத்தையுமே நெகட்டிவாவும் மைனஸ் எல்லாத்தையுமே பாசிட்டிவா மாத்தணும். ஏன்? கண்டிப்பா எல்லாருக்குமே டவுட் வரும். ஏன் மாத்துறீங்க? அடிஷன்ல மாத்தல, ஏன் சப்ட்ராக்ஷன்ல மாத்துறீங்க? ஏனால் சப்ட்ராக்ஷன்ல மைனஸ்ன்ற சிம்பிள் வந்துடுறா. கிளியர்? சப்ட்ராக்ஷன்ல யார் வரா? மைனஸ்ன்ற ஒரு சிம்பிள் வரா. அவன் என்ன பண்ணுவான்? அவன் உள்ள வந்தானா எல்லாரையுமே மாத்திடுவான். பிளஸ்ஸா இருக்கிறவங்க எல்லாரையுமே மைனஸா மாத்துவான், மைனஸா இருக்கிற எல்லாரையுமே பிளஸ்ஸா மாத்துவான். ஏன் மாத்துறான்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுவான், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸா மாறிடுவான். அதனாலதான் பிளஸ் எல்லாரும் மைனஸ் ஆகவும்
மைனஸ் எல்லாருமே பிளஸ் ஆகவும் மாத்தலாம். வேற மேல நம்ம அடிஷன் பிளஸ் சிம்பிள் தான் போட்டோம். பிளஸ் ரொம்ப நல்ல பையன், யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அப்படியே போட்டுருவான். ஆனா அது மைனஸ்ன்றவன் அப்படி கிடையவே கிடையாது. ஓகேவா, எல்லாரையுமே தலைக்கே மாத்தி விட்டுருவான். சோ இங்க -6 வந்து நம்ம பிளஸ் 6 வந்து நம்ம -6 ஆகவும் -9 +9 ஆகவும் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வந்து மாத்தின சிம்பிளை தான் கன்சிடர் பண்ணணும். எந்த சிம்பிள் நீ மாத்துறியோ அந்த சிம்பிளை தான் கன்சிடர் பண்ணணும். அப்ப என்ன வரும்? -1 +9. புரியுதா? இப்போ வந்து நம்ம எந்த சிம்பிளை மாத்தணுமோ அதை தான் கன்சிடரேஷன்ல எடுத்துக்கணும். -9 இருக்குல்ல, கன்சிடரேஷன் எடுத்துக்கூடாது. கிளியரா? ஃபைன். -1 +9 டிஃபரன்ஸ் சைன் பண்ண என்ன சொல்லிருக்கேன்? சப்ட்ராக்ஷன் பண்ணணும்னு சொல்லிருக்கேன். இப்ப ஹையஸ்ட் சைன் என்னது? நம்பர் 9, அதோட சைன் வந்து பிளஸ், அப்ப இங்க பிளஸ் சைன் தான் வரும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பாரு, என்னவா இருக்கு? அடிட்டிவ் இன்வர்ஸா இருக்கு. அடிட்டிவ் இன்வர்ஸ் தான் என்ன அப்படின்னா கேட்க கூடாது. ஒரே சைன், டிஃபரன்ட் சைன், சேம் நம்பர், -a + a. இது 8ல படிச்சிருப்பீங்க. -a + a அப்படி இருந்துச்சுன்னா 0. ஓகேவா? அதாவது +6x -6x கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இது என்னது? 0. என்னது? 0. அப்புறம் இந்த 0 இருக்கு. சோ டைரக்டா போட்டுடலாம். இப்போ இதுக்கு என்ன சைன் போடணும்? 0 வந்தாலே என்ன சைன் போடணும்னு சொல்லிருக்கேன். 0 வந்தாலே பிளஸ் சைன் போடணும். ஏன் 0 வந்தாலே பிளஸ் சைன்னா 0 is neither positive nor negative. ஓகேவா? நம்மளோட லோயர் கிளாஸஸ்ல படிச்சிருப்போம். 0 is neither positive nor negative. அவன் வந்து பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. அப்ப நீங்க வந்து பிளஸ் ஆர் மைனஸ் போட வேண்டியதானே? அப்படிலாம் கேட்க கூடாது. ஓகேவா? பிளஸும் போடக்கூடாது, ஆக்சுவலா 0க்கு பாசிட்டிவும் கிடையாது, 0 நெகட்டிவ். அவன் வந்து நியூட்ரல். 0ன்றவன் நியூட்ரல். அவன் பிளஸும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல நம்ம ஏன் பிளஸ் போடுறோம்னா, நெகட்டிவ் போட்டா அவன் சம்மியவே கொலை போட்டுருவான். நெகட்டிவ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவன் பேட் காய். அவன் என்ன பண்ணுவான்? உள்ள இருக்க எல்லா சிம்பிளையும் மாத்திடுவான். அதனால ஃபார் சேஃபர் சைடு நம்ம பிளஸ் போடுறோம் 0க்கு. ஓகேவா? இதெல்லாம் அன்வான்டட் டவுட்ஸ் தான். பட் ஸ்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, எக்ஸாம் டைம்ல போடும் போது தான் உங்களுக்கு இது எல்லாம் வரும். ஓகேவா? கத்துக்கும் போது கற்க கற்பவை கற்றப்பின் இருக்காதற்குதாங்க. அதாவது கத்துக்கும் போது என்ன பண்ணக்கூடாது? தப்பா கத்துக்கூடாது. தெளிவா குற்றமே இல்லாம கத்துக்கணும். அதனால எல்லா ஒரு பாயிண்ட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? அண்ட் தென் இது ரொம்ப பேசிக் ஃபார் யூ. ஓகேவா? இது ரொம்ப பேசிக். உனக்கு இது வந்து ஒரு ஹையர் கிளாஸஸ்ல ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா ஹையர் கிளாஸ் சூப்பரா பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் என்ன வரும்? 7x². அப்ப ஆன்சர் என்ன வரும்? 0 வந்துருச்சு. கன்சிடரேஷன் எடுத்துக்கோ. 0 எடுத்துக்கூடாது, எடுத்துக்காம 7x² + 8. டிகிரி என்னது? டிகிரி வந்து 2. தேங்க்யூ.